அதிகாரம் 24. ஆரோன் புத்திரரின் வகுப்புகள் ஆவன. ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். நாதாபும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலெயாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். தாவீது சாதோக்கைக் கொண்டு எலெயாசாரின் புத்திரரையும் அகிமெலேக்கைக் கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலெயாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலெயாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எலெயாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். லேவியரில் சம்பிரதியாகிய செமாயா என்னும் நெதனயேலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும், அபியத்தாரின் குமாரனாகிய அகிமெலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டுச் சீட்டு எலெயாசாருக்கு விழுந்தது. பின்பு அந்தப்படியே இத்தாமாருக்கும் விழுந்தது. முதலாவது சீட்டு யோயாரீபின் பேர் வழிக்கும், இரண்டாவது யெதாயாவின் பேர் வழிக்கும், மூன்றாவது ஆரீமின் பேர் வழிக்கும், நான்காவது செயோரீமின் பேர் வழிக்கும், ஐந்தாவது மல்கியாவின் பேர் வழிக்கும், ஆறாவது மியாமீனின் பேர் வழிக்கும், ஏழாவது அக்கோத்ஸின் பேர் வழிக்கும், எட்டாவது அபியாவின் பேர் வழிக்கும், ஒன்பதாவது யெசுவாவின் பேர் வழிக்கும், 10வது செக்கனியாவின் பேர் வழிக்கும், 11வது எலியாசிபின் பேர் வழிக்கும், 12வது யாக்கீமின் பேர் வழிக்கும், 13வது உப்பாவின் பேர் வழிக்கும், 14வது எசபெயாபின் பேர் வழிக்கும், 15வது பில்காவின் பேர் வழிக்கும், 16வது இம்மேரின் பேர் வழிக்கும், 17வது ஏசீரின் பேர் வழிக்கும், 18வது அப்சேசின் பேர் வழிக்கும், 19வது பெத்தகியாவின் பேர் வழிக்கும், 20வது எகசக்கியேலின் பேர் வழிக்கும், 21வது யாகீனின் பேர் வழிக்கும், 22வது காமுவேலின் பேர் வழிக்கும், 23வது தெலாயாவின் பேர் வழிக்கும், 24வது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரரில் சூபவேலும், சூபவேலின் குமாரரில் எகேதியாவும், ரெகபியாவின் குமாரரில் மூத்தவனாகிய இஷியாவும், இத்சாரியரில் செலமோத்தும், செலமோத்தின் குமாரரில் யாகாத்தும், எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாகிய எரியாவும், 2ஆம் குமாரனாகிய அம்ரியாவும், 3ஆம் குமாரனாகிய யாகாசியேலும், 4ஆம் குமாரனாகிய எக்காமியாமும், ஊசியேலின் குமாரரில் மீகாவும், மீகாவின் குமாரரில் சாமீரும், மீகாவின் சகோதரனாகிய இஷியாவும், இஷியாவின் குமாரரில் சகரியாவும், மெராரியின் குமாரராகிய மகேலி, மூசி என்பவர்களும், யாசியாவின் குமாரனாகிய பேனோவும், மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரனான பேனோ, சோகாம், சக்கூர், இப்ரி என்பவர்களும், மகேலியின் குமாரரில் புத்திரன் இல்லாத எலெயாசாரும், கீசின் புத்திரரில் எரமியேலும், மூசியின் குமாரரான மகேலி, ஏதேர்,
எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரரானவர்கள். இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாலோக்குக்கும் அகிமெலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாயிருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரிசமமானமாய் சீட்டு போட்டுக் கொண்டார்கள்.